ஓகே கைஸ் ஹாய். நம்ம வந்து இப்போது அக்கௌண்ட்ஸ் கிளாஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ் கிளாஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சாப்டர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 60 to 70 மார்க்ஸ் வெயிட்டேஜ் கவர் பண்ணுறது. அதுலேருந்து நீங்கள் மினிமம் 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, என்னென்ன கவர் பண்ண போகிறோம்? பேசிக்ஸு. ஓகே, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் 22 மார்க்ஸு. தென் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், 7 மார்க்ஸு. பார்ட்னர்ஷிப் 22. பார்ட்னர்ஷிப்லேயே நம்மளுக்கு அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டிஸ்சொல்யூஷன், டெத்து இதெல்லாம் இருக்குது. தென் மேம் பிரான்ச் அண்ட் டிபார்ட்மெண்டல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும், 14 மார்க்ஸு. ஹையர் பர்ச்சேஸ் 7 மார்க்ஸு. ஸோ இஃப் டைம் பர்மிட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபுல்லாக எடுக்க முடியலனாலும் என்பிஓ, ஃபைனல் அக்கௌண்ட், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணுன்ற கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எப்படி வந்து அப்ரோச் பண்ணணுன்ற கைடன்ஸ் நான் கொடுத்துருவேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸு. ஓகே மேம். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங்னா என்ன மேம்? அக்கௌண்டிங்னா என்ன? ஸோ அக்கௌண்டிங் இஸ் நத்திங் பட் இப்போ அக்கௌண்டிங் எல்லாருக்குமே யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகாது. இப்போ நம்ம படிக்கிற மேத்ஸுன்றது எல்லாருக்கும் யூஸ் ஆகுமா? எஸ், கண்டிப்பாக யூஸ் ஆகும். மேம் மேத்ஸில் நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் படித்ததுனால தான் நம்மளால் இப்போது நம்மளுடைய கரன்சி நோட்டையாவது எண்ண முடியுது. டே டு டே லைஃப்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது மேத்ஸ் படிக்கிறது. ஆனால் அக்கௌண்ட்ஸ் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலி கேட்டிங்கன்னா யாருக்கு யூஸ் ஆகும்? பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் யூஸ் ஆகும். அவங்களுக்கு தான் அவங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க, எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணாங்கன்னு, அண்ட் தென் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக அக்கௌண்டிங் யார் பண்ணுவா? பிஸ்னஸ் பீப்புள் தான் பண்ணுவாங்க. ஸோ அக்கௌண்டிங்னா என்னென்ன மேம்னா இந்த 6 ப்ராசஸ் என்னென்ன மேம்? ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். சரி, ஓகே. இது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, சரி. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஜனனிக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பாக்கெட் மணியாக வந்து ஒரு 500 கொடுத்தாங்க. ஓகேவா? 500 கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ இந்த 500ல் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்துக்கிட்டு நோட் பண்ணிக்கிறேன். இந்த 500ல் வந்து நான் 10 ரூபீஸ்க்கு சிப்ஸ் வாங்க போகிறேன், 10 ரூபீஸ்க்கு வந்து புக்கு வாங்க போகிறேன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்க்கு மூவி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் எடுத்துகிட்டு எழுதுகிறேன். பார்த்தியா? இந்த நோட் எடுத்துகிட்டு எழுதுறது பேர் வந்து ரெக்கார்டிங். ஓகேவா? செகண்ட் ஒன் என்னது? கிளாசிஃபையிங் வந்து எப்படி நான் கிளாசிஃபை பண்ணுறேன்னா, ஃபுட்டு, சிப்ஸுன்றது ஃபுட்டு, புக்குன்றது எஜுகேஷன், மூவின்றது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாசிஃபை பண்ணுறேன். அதுக்கு பேர் கிளாசிஃபையிங். சரி, சம்மரைசிங் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? ஃபுட்டுக்கு 10 ரூபா, அந்த புக்குக்கு வந்து 100 ரூபா, மூவிக்கு வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு சம்மரைஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் சம்மரைசிங். அனலைசிங்னா வந்து நான் வந்து என்னோடய டேட்டா இப்போ இருக்கா, என்னென்ன செலவு பண்ணேன்னு டேட்டா இருக்குது, அதை வந்து அனலைஸ் பண்ணுறேன். எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேனா, எதனால எனக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணுறேன். இன்டர்பிரிட்டிங் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரேன். ஓகேவா? என்ன முடிவுக்கு வரேன்? இந்த மாதிரி வந்து நான் மூவி வந்து சத்யம் சினிமாஸில் போனால் 300 ஆகும், இதே ராக்கி சினிமாஸில் போனால் 200 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரேன். எக்ஸாம்பிள். இதனால் எனக்கு ஒரு 100 ரூபா சேவிங்ஸ் ஆகும். அண்ட் தென் கம்யூனிகேட்டிங்கிறது ஓகே, நான் வந்து இதெல்லாம் செலவு பண்ணேன், இதெல்லாம் மிச்சமாச்சு அப்படின்னு நான் சொல்கிறது. ஸோ இதில் தான் வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்னென்ன? ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து மீனிங் ஆஃப் ஈவெண்ட். ஸோ நம்ம 2 விஷயம் இருக்குமா? இப்போ நம்ம அக்கௌண்டிங்கில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கு பேரும் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் இதுக்கு வந்து எக்ஸாக்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்னா எனிதிங் ஹேப்பனிங் இன் த பிஸ்னஸில் எது நடந்தாலும் அதுக்கு பேர் என்னது? ஈவெண்ட். ஓகேவா? அப்போது ஈவெண்ட் வந்து 2 டைப் இருக்குது. அது மானிட்டரியாக இருக்கலாம், இல்லை நான் மானிட்டரியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நடக்குதுமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது இந்த பில்டிங்கில், அதை நீ டிரான்சாக்ஷன் சொல்லுவியா, ஈவெண்ட்டுன்னு சொல்லுவியான்னு கேட்டிங்கன்னா ஈவெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு பேர் வந்து டிரான்சாக்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ டிரான்சாக்ஷன் எப்போ நீ சொல்லுவேன்னா, இந்த ஈவெண்ட்டு எப்போ டிரான்சாக்ஷனாக மாறும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 3 விஷயம் நடக்கும்போது. என்ன விஷயம் மேம்? மானிட்டரி டேர்ம்ஸாக இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக ஈவெண்ட்டுன்றது மானிட்டரியாக இருக்கலாம், நான் மானிட்டரியாக இருக்கலாம். ஆனால் ஈவெண்ட் வந்து டிரான்சாக்ஷனாக ஆகணும்னா, ஈவெண்ட்டுனா என்ன?
எனிதிங் ஹேப்பனிங் இன் ஏ பிஸ்னஸ். ஈவெண்ட்னா என்னது? எனிதிங் ஹேப்பனிங் இன் ஏ பிஸ்னஸ். ஓகே, எப்போ அது டிரான்சாக்ஷனாக மாறும்? மானிட்டரி டேர்ம்ஸாக இருக்கணும் மேம். அண்ட் தென் அஃபெக்ட் த ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் பொசிஷன் நத்திங் பட் உங்களோட பேலன்ஸ் ஷீட். இது வந்து அஃபெக்ட் பண்ணணும், லைக் அதில் வந்து இம்பேக்ட் ஆகணும். அண்ட் தென் 2 பார்ட்டிஸ்குள்ளே நடக்கணும். ஸோ இது 3 நடந்தால் என்ன ஆகும்? ஈவெண்ட்ன்றது டிரான்சாக்ஷனாக மாறும். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாரு. மேனேஜர் ரிசைன்டு ஃப்ரம் கம்பெனி. இதில் ஏதாவது மானிட்டரி டேர்ம்ஸ் இருக்கா? இல்லை. 2 பார்ட்டிஸ்குள்ளே நடக்குதா? சரி, இல்லை. இதனால் வந்து உன்னோட கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது அஃபெக்ட் ஆக போதா? இல்லை. ஸோ தட் இது வந்து என்னதுமா? ஈவெண்ட். எனிதிங் ஹேப்பனிங் இன் அ கம்பெனி. தென் எர்த்குவைக் அக்கர்டு. இது மானிட்டரி டேர்ம்ஸா? இல்லை. ஸோ ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு மெஷின் பர்ச்சேஸ்டு ஃபார் 20,000 இன் கேஷ். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், மானிட்டரி டேர்ம்ஸ் 20,000. ஸோ டெஃபினட்டாக யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிப்பேன்? ஒரு சேல்ஸ்மேன் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஸோ 2 பார்ட்டி இருக்காங்க, மானிட்டரி டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்னோட பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் நான் காட்டுவேன். மெஷின்ன்றது அசட். ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷனும் அஃபெக்டாக பண்ணுது. அதனால் இது என்னதுமா? டிரான்சாக்ஷன். தென் கூட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் 10,000. என்னது? கூட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் 10,000. ஓகே, ஸோ நான் கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறேன். கிரெடிட் சேல்ஸ்னால் இமீடியட்டாக நான் பேமெண்ட் வாங்க மாட்டேன், பட் ஆஃப்டர் சம் டைம் ஐ வில் பி ரிசீவிங் பேமெண்ட். ஓகே, ஸோ நான் சேல்ஸ் பண்ணுறேன். மானிட்டரி டேர்ம்ஸ் யாருக்கு? ஒரு பார்ட்டிக்கு. இது வந்து என்னோட ஃபினான்ஷியல் பொசிஷன் அஃபெக்ட் பண்ணும். தேர்ஃபோர் இது வந்து என்னது? டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு 2 பேசிக்கான டேர்முக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோ. ஈவெண்ட்னா என்ன, டிரான்சாக்ஷன்னா என்னன்னு. தென் மேம் அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ். ஸோ என்னென்ன டேர்ம்ஸு இருக்குது? அசட்ஸு, லயபிலிட்டி, கேபிட்டலு, ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 12th ஸ்டாண்டர்டு 11th 12th நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி யூ ஹேவ் ஒன் ஐடியா அபவுட் இட். அண்ட் தென் நீங்கள் பிகாம்லாம் எடுத்திருந்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அசட்னா என்னது? நம்மளோட சொத்து, நம்மளோட ரிசர்ச். இதை வச்சு என்ன பண்ணுவோம்? இதை வச்சு தான் நம்ம வந்து சம்பாதிக்க ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட். ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்னால் ஃப்யூச்சரில் சம்பாதிக்க ஆரம்பிப்போம் இந்த அசட்டை வச்சு தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபார் அசட்டு ஃபர்னிச்சரு, பில்டிங்கு. எக்ஸாம்பிள் ஃபார் அசட் என்னம்மா? ஃபர்னிச்சரு, பில்டிங்கு. ஓகேவா? தென் லயபிலிட்டின்றது நம்மளுடைய ஆப்ளிகேஷன்ஸ். அதாவது என்னைக்காவது ஒரு நாள் நான் திருப்பி தந்தாகணும், திருப்பி தந்தாகணும். அது என்னோடது கிடையாது. கேபிட்டல்ன்றது அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் பிஸ்னஸ். ஆக்சுவலாக கேபிட்டல்ன்றது லயபிலிட்டிஸ் கீழே வரும். ஏன்னா கேபிட்டல் எப்படி உருவாக்குவாங்க மேம்? கம்பெனி வந்து ஷேர்ஸ் வாங்குறாங்க, லாவில் படிச்சிருக்கோம். பப்ளிக் கிட்ட வந்து ஷேர்ஸ் வாங்குறாங்க. ஸோ ஷேர்ஸ் எப்படி வாங்குவாங்க? இன் ரிட்டர்ன் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? டிவிடெண்ட் கொடுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட வேல்யூ அதுக்கப்புறம் ரிடம்ஷன் அப்போது திருப்பி கொடுத்துடணும். ஸோ இது வந்து லயபிலிட்டி. என்றைக்காக இருந்தாலும் நம்ம திருப்பி கொடுத்து ஆகணும். ஓகேவா? அமௌண்ட் இன்வெஸ்டட். ரெவன்யூனா என்ன? இன்கம் ஏர்ன்டு. நான் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணேன். எக்ஸ்பென்சஸ்னால் என்னதுமா? காஸ்ட், என்ன செலவு பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டேர்ம்ஸு. அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இருக்கணும். தென் மேம் இதில் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாரு. மெஷினரின்றது அசட்டு, வேஜஸ்ன்றது செலவு. வேஜஸ் இஸ் நத்திங் பட் சேலரி பே பண்ணுறேன், எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் பெய்டு, செலவு, எக்ஸ்பென்சஸ். கேஷ் இன் ஹேண்ட், இப்போ என்கிட்ட கேஷ் இருக்குது, சொத்து எனக்கு, அசட். பேங்க் லோன், லயபிலிட்டி. என்றைக்காக இருந்தாலும் நான் பேங்க் கிட்ட வந்து லோன் திருப்பி தந்தாகணும். கமிஷன் ரிசீவ்டு, இன்கம். ஓகேவா? தென் பேட் டெப்ட்ன்றது ஒரு லாஸ்மா, அதனால நான் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறேன். பேட் டெப்ட்ன்றது நத்திங் பட் டெட்டார்ஸ்ன்னு யாருன்னு தெரியுமா? டெட்டார்ஸ்னால் யார் மேம்? கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்டேருந்து கூட்ஸ் வாங்கியிருக்காங்க, நம்ம தான் கம்பெனிமா. கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கூட்ஸ் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இன் ரிட்டன் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்? மணி கொடுக்கணும். ஆனால் உடனே கொடுக்கல, கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. 2 months கேட்குறாங்க. எவ்வளோ மந்த்ஸ் கேட்குறாங்க? 2 months கேட்குறாங்க. இது என்னது? கிரெடிட் பீரியட். ஸோ நம்மளுக்கு காசு கொடுக்காதவங்க பேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெட்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இவங்ககிட்டேருந்து எனக்கு காசு வரவே போகிறதில்லன்னு முடிவாயிடுச்சு. ஏன்னா டெட்டார்ஸ் இப்போது மிஸ்டர் எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு காசு கொடுக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாஸ்போர்ட்டு வச்சுக்கிட்டு யூஎஸ்ஏ போயிட்டார். இல்லைன்னு எனக்கு என்ன தெரியுது? என் காசு திரும்பி வரப்போகிறது கிடையாதுன்னு தெரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா இவரை வந்து நான் பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். பேட் டெப்ட்னா நல்லவர் கிடையாதுப்பா, நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல கடன் கிடையாது. இது நான் வந்து நம்பி கடனுக்கு கொடுத்தேன், கூட்ஸ் வந்து கடனுக்கு கொடுத்தேன், ஆனால் ரிட்டன் வந்து எனக்கு காசு தரல. ஸோ நல்ல மனுஷன் கிடையாது. இதை வந்து நான் என்ன சொல்லணும்னா P&L டெபிட் பண்ணுவேன்.
ஸோ P&L என்னென்ன டெபிட் பண்ணுவீங்க? எக்ஸ்பென்சஸ் தான் டெபிட் பண்ணுவேன். அப்போது பேட் டெப்ட் என்னது? எக்ஸ்பென்சஸ். ட்ராயிங்ஸ்னால் என்னது மேம்? கேபிட்டல் இருக்குது. ஸோ ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் என்ன பண்ணுவார்? அவரோட சொந்த பணத்தை தான் பிஸ்னஸில் போடுவார். ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் என்ன பண்ணுவார்? சொந்த பணத்தை, மணி. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மேம்? கேபிட்டல்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக, பர்சனல் பர்பஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து எக்ஸுன்றது ஓனர், அவங்களோட ஒய்ஃபு மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன சொல்லிட்டான்னா, இன்றைக்கி வந்து காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிஸ்டர் எக்ஸு கிட்ட காசு இல்லை, மணி இல்லை, நோ மணி, பாவம். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா பிஸ்னஸ் கிட்டேருந்து பணம் எடுத்துகிட்டு போகிறாரு. இதுக்கு பேர் என்னதுமா? ட்ராயிங்ஸுன்றது கேபிட்டல். தென் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் ரெண்ட்ன்றது அசெட். எதுக்கு எப்படி மேம் ப்ரீபெய்ட் ரெண்ட்ன்றது அசெட்டுன்னு சொல்கிறீங்க? ரெண்ட்டுனா எக்ஸ்பென்ஸுன்னு சொன்னீங்க, அது என்ன ப்ரீபெய்ட் ரெண்ட் வந்து அசெட்டு? நல்லா கவனி, ரெண்ட்டுன்றது எக்ஸ்பென்ஸ், கரெக்டாக? அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ப்ரீபெய்ட் ரெண்ட்டுனா சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் மார்ச் ஏப்ரல் எக்ஸாம்பிள், ஓகேவா? மார்ச் மாதத்துக்கான ரெண்ட்டு நான் பே பண்ணிட்டேன். ஏப்ரல் மாதத்துக்கான ரெண்ட்டும் என்ன பண்ணிட்டேன்னா அட்வான்ஸாக மார்ச்லேயே பே பண்ணிட்டேன். ஏப்ரல் மந்த்துக்கான ரெண்ட்டும் அட்வான்ஸாக நான் எங்கே பே பண்ணிட்டேன்? மார்ச்லேயே பே பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ப்ரீபெய்டு, ஏப்ரல் மந்த்துக்கு முன்னாடியே பே பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு அசெட். ஏன் அசெட்டு? ஏப்ரல் மந்த் நீ பே பண்ணாமல் தப்பிக்கலாம்ல, ஏப்ரல் மந்த் நீ பே பண்ணாமல் இருக்கலாம். ஸோ தட் ப்ரீபெய்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னமா? அசெட்டு. தென் பில்ஸ் பேயபிள் இஸ் நத்திங் பட் உங்கள் கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும். ஓகேவா? லயபிலிட்டி அது. ஸோ நம்ம கம்பெனிமா கிரெடிட்டார்ஸு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேம்மா. மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் தேவையா? எஸ், தேவை. நான் யார்கிட்டேருந்து வாங்குவேன்? வெளியேருந்து வாங்குவேன். ஓகேவா? ரா மெட்டீரியல் வாங்குவேன். ஸோ நானும் வந்து ரொம்ப நல்லவனாக கிடையாது. லைக் வந்து கேஷ் கொடுத்துலாம் வாங்க மாட்டேன், கிரெடிட் பீரியடில் தான் வாங்குவேன். கிரெடிட் பீரியட்னா ஆஃப்டர் 2 months, ஆஃப்டர் 3 months உடனே கேஷ் தரமாட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லுவோம். பில்ஸ் பேயபிள்னால் நீ என்னைக்காக இருந்தாலும் பே பண்ணி ஆகணும். கரெக்டாக? யாருக்கு பே பண்ணி ஆகணும்? இந்த கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணி ஆகணும். ஸோ பேயபிள்ன்றது ஒரு ஆப்ளிகேஷன். என்னைக்காக இருந்தாலும் நீ பே பண்ணி ஆகணும். இது வந்து என்னதுமா? லயபிலிட்டி. என்னது இது? லயபிலிட்டி. ஓகேவா? கொஞ்சம் டேர்ம்ஸ் புரிஞ்சுதா? சரி. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு 2 பேஜ். ஓகே. ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் தென் அக்கௌண்டிங் கன்செப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு அக்கௌண்டிங் போடுறோம் அப்படின்னா, புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஜேர்னல், லெட்ஜர் இதெல்லாம் பண்ணுறோன்னா சில அசம்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், இப்படி எடுத்துக்கிட்டு தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லாமே யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. சரி, என்னென்ன? ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட். என்டிட்டி கான்செப்ட். இதுக்கு பேர் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்மா. பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஸ்னஸ் வேறு, நான் வேறு, செப்பரேட் லீகல் என்டிட்டி. இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லாவில் படிச்சிருக்கோம், கம்பெனிஸ் ஆக்டில். லைக் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் நம்ம அதுதான் படிச்சிருக்கோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கம்பெனி என்னது? செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதாவது கம்பெனி வேறு, மேனேஜ்மெண்ட் வேறு, கம்பெனி வேறு, கம்பெனிக்குள்ளே வேலை பார்க்குறவங்க வேறு. அந்த மாதிரி பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் என்ன சொல்லுவோன்னா, ட்ரீட்டட் டிஸ்டின்ட் அண்ட் செப்பரேட் ஃப்ரம் த பர்சன். டிஸ்டின்ட்னா செப்பரேட், வேறு. ஓகேவா? அங்கே வேலை பார்க்குறவங்க, மேனேஜ் பண்ணுறவங்களும் வேறு, கம்பெனி வேறு. ஸோ நம்ம சம்ஸ் போடுறப்போ, இந்த அக்கௌண்ட்ஸ் படிக்கிறப்போ எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும், பிஸ்னஸ்ன்றது தனி மனுஷன், ஓனர்ன்றது தனி மனுஷன், டேரக்டர்ஸ்ன்றது தனி மனுஷன், பிஸ்னஸ்ன்றது வேறு. ஓகேவா? ஓகே. தென் கோயிங் கான்செப்ட். கோயிங் கான்செப்ட்னா நத்திங்ரா. ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் என்ன ஒரு இன்டென்ஷனில் ஆரம்பிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க யாருமே நாளைக்கு நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ
நான் இப்போ ஆரம்பிக்கிறேன்னா, என்னோட தாட் எப்படி இருக்குன்னா, எனக்கு அப்புறம் என் பொண்ணு பார்த்துப்பா, என் பையன் பார்த்துப்பான், என் தம்பி பார்த்துப்பான். ஸோ, இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. கோயிங் கான்ஸ்டன்ட்றது இன்டெஃபினைட் பீரியட். லைக் இந்த பிசினஸ் வந்து இன்னைக்கு மூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடும், இன்னைக்கு ஷட் டவுன் ஆயிடும்னு யாராலயும் சொல்ல முடியாது. அதாவது நான் அப்படி ஒரு இன்டென்ஷனோட அக்கவுண்ட்ஸ் போட மாட்டேன். பிசினஸ நடத்த மாட்டேன். ஸோ, பிசினஸ் நடத்துறப்போ என்னோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? இந்த பிசினஸ் போய்க்கிட்டே இருக்கும். ரன் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மைண்ட் செட்ல தான் நீ பிசினஸ ரன் பண்ணணும். அதுதான் கோயிங் கான்ஸ்டன்ட் கான்செப்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டிங் பீரியட் கான்செப்ட். அதாவது நீ அக்கவுண்ட்ஸ் போடும்போது என்ன பண்ணணும்னா, கோயிங் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன். அதாவது என்னோட பிசினஸுக்கு எண்டே கிடையாது. இன்டெஃபினைட் பீரியட். எண்டே கிடையாது. இன்டெஃபினைட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா எப்படி நான் அக்கவுண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றது? இன்டெஃபினைட் பீரியட்ன்னு சொல்லிட்டீங்க. அதாவது எண்டே கிடையாது. நான் எப்படி வந்து அக்கவுண்ட்ஸ் போடுறது? அப்படின்னு வரும்போது, சரி நீ அந்த இன்டெஃபினைட் பீரியட ஸ்மாலா ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கோ. எப்படி? 1 அக்கவுண்டிங் பீரியட். 1 அக்கவுண்டிங் பீரியட்ன்றது அந்த 12 மந்த்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 1 அக்கவுண்டிங் பீரியட். 1 ஜான்வரி டூ 31 டிசம்பர். இங்க இன்கம் டேக்ஸ கொண்டு வராத. இன்கம் டேக்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏப்ரல் டூ மார்ச். 1 ஏப்ரல் டூ 31 மார்ச். அது வந்து இன்கம் டேக்ஸ்ல. இது வந்து என்னம்மா? நம்மளுக்கு கேலண்டர் இயர். அக்கவுண்டிங் பீரியட்னா மினிமம் யூசுவலா வந்து 1 இயரு. அந்த 1 இயர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 ஜான்வரி டூ 31 டிசம்பர். யூசுவலா ஓகேவா? ஆனா ஃபினான்ஷியல் இயர்ன்னு நம்ம சொன்னோம்னா, 1 ஏப்ரல் டூ 31 மார்ச். ஓகேவா? சரி. இதுதான் அக்கவுண்டிங் பீரியட் கான்செப்ட். நெக்ஸ்ட்டுமா மணி மெஷர்மென்ட் கான்செப்ட். மணி மெஷர்மென்ட் கான்செப்ட்னா, உன்னால நீ நீ பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் உன்னால மணியில மெஷர் பண்ண முடியுது. மானிட்டரி டெர்ம்ஸ்ல மெஷர் பண்ண முடியுது. நீ பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மானிட்டரி டெர்ம்ல மெஷர் பண்ண முடிஞ்சா மட்டும் தான் உன்னால அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல அக்கவுண்ட்ஸ்ல போட முடியும். அதுதான். சரியா? எக்ஸாம்பிள் பாரு. நான் ரென்ட் பெய்டு ரூப்பீஸ் 20,000 வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலாம். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா மானிட்டரி டெர்ம்ஸ் இருக்கு 20,000. இப்போ இங்க வந்து நான் சொன்ன மாரி லேபர் ஸ்ட்ரைக்கு, ரிட்டயர்மென்ட் ஆஃப் மேனேஜர் இதெல்லாம் என்னது ஈவென்ட். இது உன்னால டிரான்சாக்ஷன் சொல்ல முடியாது. டிரான்சாக்ஷன் சொல்ல முடியலன்னா உன்னால அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்மா அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட் அண்ட் தென் கேட்ச் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரி ஓகே. சரி அக்ரூவல் கான்செப்ட் அப்புறமா பார்க்கலாம். டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்னா ஒன் மினிட் கைஸ். ஓகே. ஓகே. டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா டெபிட் சைடும் பார்த்துக்கிற கிரெடிட் சைடு அதில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. டியூவல் ஆஸ்பெக்ட்னா ஃபார் எவ்ரி டெபிட் தேர் ஷுல் பி a கரஸ்பாண்டிங் கிரெடிட். டெபிட் கிரெடிட் அதாவது நீ வந்து லயபிலிட்டிஸும் பார்க்கணும் அசட்ஸையும் பார்க்கணும் அந்த மாதிரி. ஓகேவா? டியூவல் ஆஸ்பெக்ட்னா ஃபார் எவ்ரி டெபிட் தேர் வில் பி a கரஸ்பாண்டிங் கிரெடிட். நம்மளுக்கு வந்து அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் இருக்குது. அசட்ஸ் இக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதை எடுப்பேன். வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்சிங் கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னமா மேட்சிங் கான்செப்ட். அதாவது உன்னோட ரெவன்யூஸும் எக்ஸ்பென்சஸும் மஸ்ட் பி ரெக்கார்டட் அட் த சேம் டைம் அட் விச் தே ஆர் இன்கர்ட். ஓகேவா? அதாவது இந்த இன்கம் நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த செலவு ஆச்சுன்னா இன்கமையும் ரெக்கார்ட் பண்ணணும், எக்ஸ்பென்ஸையும் அட் த சேம் டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான். தென் ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் வந்து எதை பற்றி பேசினா ரெவன்யூ ஷுட் பி ரெகக்னைஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே. நீ எப்போ வந்து உனக்கு ஒரு இன்கம் வருதுமா, அது எப்போ வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும்னா, உனக்கு எப்போ கன்ஃபார்மாக தெரியுமோ, அந்த இன்கம் எனக்கு கன்ஃபார்மாக வரும்னு தெரியும். 200% கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீ என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? உனக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ரெவன்யூ பொறுத்த வரைக்கும். ஓகேவா?
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னது? காஸ்ட் கான்செப்ட். ஓகே. காஸ்ட் கான்செப்ட் states that all the business assets should be written down in the books of accounts at the cost incurred for their acquisition. ஓகே. எல்லா காஸ்ட்டையும் வந்து நீ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சரி, இப்போ வந்து நம்ம அக்ரூவல் அண்டு கேஷ் கான்செப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அக்ரூவல் பேசிஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேஷ் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸ் அண்ட் கேஷ் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸ்னால் ஸோ நம்ம ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ்லையும் பார்த்துருக்கோம். லைக் வந்து அக்ரூவல் பேசிஸ்னால் ஆக்சுவலாக நான் இப்போ பே பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் பே பண்ணலை. ஆக்சுவலாக எனக்கு இந்த இன்கம் இப்போ ரிசீவ் ஆகிக்க வேண்டியது ஆனால் ரிசீவ் ஆகலை. ஓகேவா? ஆனால் பே பண்ண வேண்டியது பே பண்ணலைன்றதையும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ரிசீவ் ஆக வேண்டியது ரிசீவ் ஆகலைன்றதையும் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதாவது டியூ பேசிஸ். சிம்பிளாக சொல்லணும்னா டியூ பேசிஸ். ஆக்சுவலாக நடக்குதோ இல்லையோ ஆனால் டியூ பேசிஸ் இந்நேரம் இது பண்ணியிருக்கணுன்றதை நான் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ transaction shall be recorded when the right or obligation related to it occurred or created in entity. ஸோ ரைட்ஸ் or obligation இது இந்நேரம் பண்ணியிருக்கணும்ப்பா, இந்நேரம் இது பண்ணியிருக்கணும், அது செலவாக இருக்கட்டும் இன்கமாக இருக்கட்டும் பண்ணியிருக்கணுன்றதை நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். கேஷ் பேசிஸ் எப்போனா ஆக்சுவலாக உனக்கு ரிசீவ் ஆகிருந்தால் மட்டும்தான், ஆக்சுவலாக நீ பேமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீ ரெக்கார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக உனக்கு ரிசீவ் ஆகிருந்தால் மட்டும்தான், ஆக்சுவலாக நீ பேமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணுமோ ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன்ஸ். ஓகே. சரி, கன்வென்ஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க மேம்? கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் இட்ஸ் நத்திங். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா ப்ரூடன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ப்ரூடன்ஸ் கான்செப்ட். ப்ரூடன்ஸ் கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எனக்கு வரக்கூடிய லாஸஸுக்கும் நான் இப்போவே ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஃப்யூச்சரில் எனக்கு வரக்கூடிய லாஸஸ்க்கு நான் இப்போவே ரெடியாக இருக்கணும். நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். நாளைக்கு என் பிஸ்னஸ் திடீர்னு வந்து லாஸ் ஆகி இழுத்து மூடுற நிலைமைக்கு வரலாம். பட் நான் அதுக்கு இப்போவே வந்து அந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு பக்குவம் நான் வந்து கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வருவேன்? ஸோ அந்த லாஸஸ்க்கு நான் ரெடி ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய லாஸஸை நான் இப்போவே கண்டுபிடிக்கணும். இது மேபி நடக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி நான் ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகேவா? அஸ்யூம்ஸ் தட் அன்சர்டன் ஃப்யூச்சர் ப்ரொவைட்ஸ் ஆல் பாசிபிள் லாஸஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணோம். ஆனால் இன்கம் வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் எனக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒன்று நினச்சிக்கிட்டு இன்கம் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ கன்சர்வேட்டிசம் கான்செப்ட், அதாவது ப்ரூடன்ஸ் கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க? ஃப்யூச்சர் லாஸஸ். ஸோ நீ அதை ஆன்டிசிபேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். பட் இன்கம் அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? லாஸஸ் பற்றி மட்டும்தான் பேசுது, இன்கம்மை பற்றி பேசலை. லாஸஸ் பற்றி மட்டும்தான் பேசுது, இன்கம்மை பற்றி பேசலை. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா நாம் இப்போ ஒன்று ஃபாலோ பண்ணுறோன்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா டைமும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். சும்மா மாற்றிட்டு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரிசியேஷன் எடுத்துக்கோ. டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணும்போது நம்மளுக்கு 2 மெத்தட் இருக்குமா? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா WDV மெத்தட். எவ்வளோ மெத்தட் இருக்குது? 2 மெத்தட் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அண்ட் தென் WDV மெத்தட். ஸோ இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த இயர் 2024 வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் பேசிஸில் நான் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வருஷம் திடீர்னு நான் WDVக்கு மாற்றுறேன். அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பி இல்லை எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் தான் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றக்கூடாது. ஸோ இப்படி மாற்றிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தட் வந்து ஒன்று எடுத்தேன்னா கன்சிஸ்டன்சியாக அதே தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் இந்த பாலிசி எடுத்தேன்னா அதே தான் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. தென் பார்த்தீங்கன்னா மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டினா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக காட்டி ஆகணும். எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து தெரியுதோ அந்த மேட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக நீ மறைக்காமல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காட்டணும். மெட்டீரியாலிட்டி இட்ஸ் நத்திங் பட் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்க்ளோஷர். ஃபுல் டிஸ்க்ளோஷர்னால் நான் வந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு நான் காட்டுறேன், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிக்கல எனக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்லாம் உன்னால் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஃபுல் டிஸ்க்ளோஷர்னால் நீ டிஸ்க்ளோஷர்ன்றது காமிக்கிறது. ஓகேவா? ஸோ நம்மளோட ரீடர்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸோ நிறைய பேர் வந்து ரீட் பண்ணுவாங்க.
வெளியே பப்ளிக்கு இந்த கிரெடிட் ஆச்சு நம்மளுக்கு லோன் கொடுத்தவங்க இவங்கெல்லாம் நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் இவங்களை வந்து நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்த்து தான் நம்மளை நம்பி நம்ம கம்பெனியில் ஒன்று லோனாவோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஏமாத்துகிற மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ஸோ ஃபுல் டிஸ்க்ளோசர்னா இட்ஸ் நத்திங் பட் எல்லாத்தையுமே காட்டணும். எல்லா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே காட்டணும். நீ உனக்கு வந்து உனக்கு சரின்னு பட்டதை காட்டிட்டு எனக்கு இது பிடிக்கலன்றது காட்ட அப்படிலாம் பண்ண முடியாது. அவ்வளோதான்டா. ஓகேவா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம்ல, அக்ரூவல் பேசிஸ் அண்ட் தென் கேஷ் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அக்ரூவல்னால் ஆக்சுவலாக அது நடந்திருக்கணும். அக்ரூவலுக்கு இன்னொரு நேம் என்ன சொன்னோமா, டியூ பேசிஸ். இந்த டைமில் நான் பே பண்ணியிருக்கணும், ஆனால் பே பண்ணல. பட் நான் பே பண்ணியிருக்கணுன்றதை நான் என்ன பண்ணிடுவேன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த டைமில் எனக்கு இந்த இன்கம் ரிசீவ் ஆகிருக்கணும், இந்த டைமில் இன்கம் ரிசீவ் ஆகிருக்கணும், ஆனால் ரிசீவ் ஆகலை, ஆனால் ரிசீவ் ஆன மாதிரி நான் ரிசீவ்டு அப்படின்னு போடுவேன். ஓகேவா? கேஷ் பேசிஸ்னால் என்னமா, ஆக்சுவலாக உனக்கு எக்ஸ்பென்சஸ் ஆனால் தான் அது எக்ஸ்பென்ஸ் சொல்லுவேன், ஆக்சுவலாக உனக்கு இன்கம் வந்தால் தான் அது ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அக்ரூவல் பேசிஸ் கேஷ் பேசிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் உங்களுக்கு ஒரு புக் தரேன், ஐ மீன் ஒரு பிடிஎஃப் தரேன். இது வந்து ஒரு பாஸ்ட் இயர் கொஷின்ஸு எம்டிபி எல்லாமே வந்து கம்பைல் ஆன ஃபைலு. ஸோ இதில் ஜூன் 2023 நியூ சிலபஸில் கொஷின் நம்பர் 2Bயில் பாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 6 மார்க்ஸு கேட்டிருக்காங்க. என்ன கான்செப்ட்டு, ஜஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஐட்டம்லாம் வந்து கேஷ் பேசிஸாக அக்ரூவல் பேசிஸில் நீ ஃபாலோ பண்ணினா என்ன உனக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும் கேட்குறாங்க. ஸோ அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஃப் யூ அடாப்ட் கேஷ் பேசிஸ் ஆர் அக்ரூவல் பேசிஸ், என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கேஷ் பேசிஸ் சொல்கிறேன். சரி, கேஷ் பர்ச்சேஸ். ஆமாம், கேஷ் பர்ச்சேஸ்னால் நான் உண்மையாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கேஷ் பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு வந்து கேஷ் ரெடியூஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? ரெடியூஸ் ஆகும், அதனால் மைனஸ் பண்ணுறேன். கேஷ் சேல்ஸ்னால் நான் சேல்ஸ் பண்ணால் எனக்கு இன்கம் ரிசீவ் ஆகுது, எனக்கு இன்கம் வருது. ஸோ ப்ளஸ்ஸு. கிரெடிட் பர்ச்சேசஸ்னால் நான் உண்மையாக உடனே இப்போ வந்து கேஷ் பே பண்ணல, கிரெடிட்டில் தான் வாங்கியிருக்கேன், அப்புறமா தான் கேஷ் பே பண்ணுவேன். இப்போது கேஷ் பேசிஸ் நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு என்னதுமா, ஃபஸ்ட்டு வந்து கேஷ் பேசிஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னது கேஷ் பேசிஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ்னால் நான் உடனே இப்போ பே பண்ணுறேன்னா, இல்லை நான் உடனே இப்போ பே பண்ணலை, அப்போது நான் அது எதுவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. தென் கிரெடிட் சேல்ஸு, எனக்கு இன்கம் உடனே ரிசீவ் ஆகுதா, இல்லை உடனே எனக்கு இன்கம் ரிசீவ் ஆகலை, அப்போது ஒன்றும் பண்ணாது. தென் மேம் இன்கம் ரிசீவ்டு, எனக்கு உண்மையாக இப்போ ரிசீவ் ஆகுது, அப்போ கேஷ் பேசிஸில் ஆட். தென் மேம் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், என்னது இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன்க்ளூடட் 80,000. ஓகே, 6,000 வந்து இன்கம் வந்து ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அதாவது அடுத்த மாதத்துக்கு வர வேண்டியது எனக்கு அட்வான்ஸாக 6,000 வந்து இப்போவே வந்துடுச்சு, அந்த 6,000 ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் 80,000றாங்க. ஸோ கேஷ் பேசிஸில் நம்ம வந்து எப்போ அது டியூ பேசிஸ்லாம் பார்க்க மாட்டோம், எந்த மந்தோட எக்ஸ்பென்ஸ் இன்கம்லாம் பார்க்க மாட்டோம், எனக்கு கைக்கு வந்துதா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே போவேன். ஸோ இந்த கேஸில் 6,000 எனக்கு கைக்கு வந்துருச்சு, அப்போ ரெக்கார்ட் பண்ணுமா? எஸ் ரெக்கார்ட் பண்ணும். ப்ளஸ் பண்ணுமா கேட்டிங்கன்னா இல்லை, இது ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் 80,000றாங்க, 80,000 ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டல, அப்போ விட்டுரு. தென் இன்கம் டியூ பட் நாட் எட் ரிசீவ்டு, அதாவது இன்கம் வந்து வர வேண்டியது ஆனால் வரல, கேஷ் பேசிஸை பொறுத்தவரைக்கும் எனக்கு வரலையா நான் போக மாட்டேன். எக்ஸ்பென்சஸ் பெய்டு, நான் பே பண்ணிட்டேன், அப்போ கேஷ் பேசிஸில் மைனஸ் பண்ணு. இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, இல்லை இந்த ஜூன் 2023க்கு ஆன்சர் தனியாக நோட்டில் எடுத்து எழுதிக்கோ. தென் எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ், ஸோ நான் வந்து அடுத்த மாதத்துக்கு பே பண்ண வேண்டிய ரெண்ட்டு இந்த மாதமே பே பண்ணிட்டேன். எவ்வளோ? 20,000. ஸோ ஆக்சுவலாக கேஷ் எனக்கு போயிருக்கு, கேஷ் பேசிஸில் ரெக்கார்ட் பண்ணுமா? ரெக்கார்ட் பண்ணணும், ஆனால் இட் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் 8,50,000 ஆல்ரெடி மைனஸ் பண்ணிட்டேன், இப்போ எதுவும் பண்ண தேவையில்லை. எக்ஸ்பென்சஸ் நாட் எட் பெய்டு, நான் இன்னும் பேவே பண்ணலை, 45,000 கேஷ் பேசிஸில் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் மைனஸு ஆடு லெஸ் பண்ணினா உனக்கு ஆன்சர் 17,30,000 வரும். வேணால் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோ, 17,30,000 வரும். இது வந்து கேஷ் பேசிஸில். இது என்னதுமா? கேஷ் பேசிஸில்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரூவல் பேசிஸ். நெக்ஸ்ட் என்னது? அக்ரூவல் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸ்னால் என்னது? டியூ பேசிஸ். அதாவது மேம் ஆக்சுவலாக பே பண்ணியிருந்தாலும் சரி, ஆக்சுவலாக பே பண்ணலைனாலும் சரி, அந்நேரம் நான் பே பண்ணியிருக்கணுன்றது ஆட் பண்ணணும். ஐ மீன் எடுத்துக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் கேஷ் பர்ச்சேசஸ் அக்ரூவல் பேசிஸில் ரெக்கார்ட் பண்ணணுமா கேட்டிங்கன்னா எஸ் பண்ணணும். எஸ் பண்ணணும். நான் பே பண்ணதும் சரி, பே பண்ண போகிறது பெய்டு ஆர் பேயபிள், ரிசீவ்டு ஆர் நாட் எட் ரிசீவ்டு, அப்படி தான் கணக்கு அக்ரூவல் பேசிஸ்ன்றது. ஸோ கேஷ் பர்ச்சேசஸ் வந்து எஸ் அக்ரூவல் பேசிஸில் மைனஸ், கேஷ் சேல்ஸ் ப்ளஸ். இப்போ பாரு கிரெடிட் பர்ச்சேசஸ். கிரெடிட் பர்ச்சேசஸ்னால் நான் வந்து கிரெடிட் பீரியடில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இப்போ பே பண்ணலை, ஆனால் நான் பே பண்ண மாதிரி எடுத்துப்பேன், ஏன்னா அக்ரூவல் பேசிஸ். ஸோ மைனஸ் கிரெடிட் சேல்ஸ். சேல்ஸ்னால் இன்றைக்கி இன்கம் வரணும், ஆனால் வரல, ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, ப்ளஸ் இன்கம் ரிசீவ்டு எஸ் ப்ளஸ் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். சரி, ஸோ இன்கம் வந்து ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். இந்த கேஸ் பாரு, அடுத்த மாதத்துக்கான இன்கம் வந்து எனக்கு முன்கூட்டியே ரிசீவ் இருக்குது. அது ஆக்சுவலாக டியூ ஆச்சா இல்லை டியூ ஆகலை. அப்போ எனக்கு வந்து அதிகமாக இன்கம் வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இந்த 80,000 ஆட் பண்ணிட்டேன். அப்போது இந்த 6,000ன்றது அதிகமாக இருக்குது. என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். பொறுமையாக யோசி. தென் இன்கம் டியூ பட் நாட் எட் ரிசீவ். இன்கம் டியூ பட் நாட் எட் ரிசீவ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். அக்ரூவல் பேசிஸில் டியூ பேசிஸ் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. நோ ப்ராப்ளம், மைனஸ் எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ். எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ். இப்போ பாரு, ஸோ அடுத்த மாதம் பே பண்ண வேண்டியது நான் இந்த மாதமே பே பண்ணிட்டேன். அது டியூவா? இல்லை டியூ ஆகலை. அப்போ அதிகமாக நான் மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ 20,000 ஆட் பண்ணும். எக்ஸ்பென்சஸ் நாட் எட் பை அக்ரூவல் பேசிஸில் மைனஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா உனக்கு ஃபைனல் ஆன்சராக என்ன வரும்? 19,14,000 வரும். ஸோ இந்த சம் ட்ரை பண்ணு. கேஷு அக்ரூவல் பேசிஸுக்கு ஒரு சூப்பரான சம் இது. ஓகேவா? உனக்கு வந்து புரியணும். கேஷ்னால் ஆக்சுவலாக உன் கையிலேருந்து கேஷ் போயிருக்கா வந்திருக்கான்னு பார்க்கணும். அக்ரூவல்னால் ஆக்சுவலாக போயிருக்குன்றதையும் பார்க்கணும், இல்லை போகலை ஆனால் போயிருக்க வேண்டியது அதுவும் பார்க்கணும். ஆக்சுவலாக இன்கம் ரிசீவ் ஆயிருக்கான்றதையும் பார்க்கணும், வரணும் ஆனால் வரல ஆனால் டியூ பேசிஸ் அதுவும் பார்க்கணும். ஸோ கேஷு அக்ரூவல். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதாவது டியூவல் ஆஸ்பெக்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஃபார் எவ்ரி டெபிட் தேர் ஷுட் பி ஏ கரஸ்பாண்டிங் கிரெடிட். என்னதுமா? ஃபார் எவ்ரி டெபிட் தேர் ஷுட் பி ஏ கரஸ்பாண்டிங் கிரெடிட். ஸோ நீ ஒரு விஷயத்தை டெபிட் பண்ணுற அப்படின்னா கூடவே கிரெடிட் பண்ணும். அதுதான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இதை நம்ம வந்து எப்படி டெபிட்டு கிரெடிட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச், இன்னொன்று வந்து என்னது மாடர்ன் அப்ரோச். ஒன்று என்னது ட்ரெடிஷ்னல் அப்ரோச், இன்னொன்று வந்து மாடர்ன் அப்ரோச். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னால் பழசு, காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றது வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஸோ அதில் என்னென்னா, இது நம்ம 12th படிச்சுட்டு வரோம், 11th படிச்சுட்டு வரோம். அக்கௌண்ட்ஸுன்னு நம்ம என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எடுத்தோமோ அன்னிலேருந்து இந்த ஒரு ரூலை படிச்சுட்ருக்கோம். இதுக்கு பேர் வந்து கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தூக்கத்துலேருந்து எழுந்து கேட்டால் கூட இதை சொல்லணும். அப்போ தான் நம்மலாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகேவா? சரி, ஸோ கோல்டன் ரூல் என்னம்மா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸை வந்து 3 அக்கௌண்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இது நீ ஜேர்னல் போடும்போது ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோ. பர்சனல் அக்கௌண்ட்னால் வந்து ஒன்றை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பர்சனை குறிக்கிற. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டார்ன்றது ஒரு பர்சன் தான். டெட்டார்ஸ், கேபிட்டல், லோன், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேபிள்னால பர்சனல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா அசட்டில் டீல் பண்ணுற எல்லாமே வந்து ரியல் அக்கௌண்ட். ஆனால் அதர் தேன் டெட்டார்ஸ். ஏன்னா டெட்டார்ஸ் எங்கே வந்துருச்சு? பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. கரெக்டாக? ஏன்னா டெட்டார்ஸும் அசட் தான். டெட்டார்ஸும் என்னதுமா? அசட். நம்மளுக்கு வரப்போகுது, இன்கம் வரப்போகுது, அது அசட். ஓகேவா? ஸோ டீல்ஸ் வித் அசட் எக்ஸப்ட் டெட்டார்ஸ். ரியல் அக்கௌண்ட் தான். நாமினல் அக்கௌண்ட்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட். ஸோ சேல்ஸ்ன்றது எனக்கு இன்கமா, சேல்ரின்றது எக்ஸ்பென்ஸா, எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? சரி, ஸோ என்ன மேம் கோல்டன் ரூலு? எழுதி வச்சுக்கோ. பர்சனல் அக்கௌண்ட்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். உனக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள டெபிட் பண்ணு, சாரி யார் வாங்குகிறாங்களோ அவங்கள டெபிட் பண்ணு, யார் கொடுக்குறாங்களோ அவங்கள கிரெடிட் பண்ணு.
டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அண்ட் தென் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். உனக்கு பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வருதோ அதை டெபிட் பண்ணு. ரியல் அக்கௌண்ட் எதை டீல் பண்ணும் மேம்? அசட்டில் டீல் பண்ணுற எல்லாமே வந்து ரியல் அக்கௌண்ட். சரி மேம், கேஷ் வந்து கேஷ் வந்து அசட்டா? அசட். அப்போ நான் இது என்னன்னு சொல்லலாம் மேம்? ரியல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம். கேஷ் வந்து அசட் தான். அப்போ இது என்ன நான் சொல்லலாம்? ரியல் அக்கௌண்ட்டுன்னு நான் சொல்லலாம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் மேம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரதுனால இது ஞாபகம் வச்சுருந்தா ஜேர்னல் என்ட்ரி கரெக்டாக போடுவீங்க. ஓகேவா? சரி, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார். பெய்டு சேல்ரி. இப்போ நீங்களே ட்ரை பண்ணுங்கள். பெய்டு சேலரிக்கு என்ன ஜேர்னல் போடுவீங்க? சரி, சேல்ரின்றது எனக்கு எக்ஸ்பென்ஸா லாஸா? சேல்ரி நான் பே பண்ணுறேன். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்ஸா லாஸா? மேம் சேல்ரின்றது எக்ஸ்பென்ஸ் மேம். சரி, சேல்ரின்றது ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட்டு? எக்ஸ்பென்ஸுன்றது என்ன அக்கௌண்ட்டு மேம்? நாமினல் அக்கௌண்ட்டு. ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன கோல்டன் ரூல் பார்த்தோம்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் பார்த்தோம். ஸோ சேல்ரி அப்போது சேல்ரி வந்து டெபிட் பண்ணணும். ஜேர்னல் எப்படி போடுவேன்? சேல்ரி டெபிட் டூ, சேல்ரி டேட்டா டூ என்ன கொடுக்குற? சேல்ரின்ற பேரில் என்ன கொடுக்குற? கேஷ் கொடுக்குறேன். கேஷ்ன்றது என்னது மேம்? அசட் மேம். ரியல் அக்கௌண்ட். ஓகேவா? ரியல் அக்கௌண்ட் என்ன ரூல் பார்த்தோம்? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இந்த கேஸில் உனக்கு என்ன கையிலேருந்து விட்டு போகுது? கேஷ் போகுது. அதனால இதுக்கு டூ கிரெடிட், டூ கேஷ் அப்படி போட்டோன்னா இதுக்கு கிரெடிட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னது? ஒரு டெபிட் இருந்தால் அது கரஸ்பாண்டிங் கிரெடிட் இருக்கணும். அதாவது டெபிட் 1000 ரூபான்னா கிரெடிட்டும் 1000 ரூபாய் இருக்கணும். டேலி ஆகணும். ஸோ பாரு, பெய்டு சேல்ரினா சேல்ரின்றது என்னது மேம்? நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் கோல்டன் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். சேல்ரின்றது எனக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். டு கேஷ்ன்றது என்னது? அசெட். ஸோ நான் எப்படி சேல்ரி கொடுப்பேன்? கேஷ் கொடுப்பேன். ஸோ என் கம்பெனிலேருந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ கிரெடிட் பண்ணுறேன். ரியல் அக்கௌண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. பாட் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் வை. என்னம்மா? பாட் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் வை. பாட் இஸ் நத்திங் பட் பர்ச்சேஸ். ஓகேவா? சரி, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா என்னது மேம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான் மேம். பர்ச்சேஸ்ன்றது எனக்கு எக்ஸ்பென்ஸ் தானே மேம். நான் ஒன்று சும்மா பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? ஏதாவது கொடுத்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரியா? சரி, என்ன கொடுத்த? கேஷ் கொடுத்தியான்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸில் இல்லை, கேஷ் கொடுக்கல. ஏன் கேஷ் கொடுக்கல மேம்? கிரெடிட் பேசிஸில் வாங்கியிருக்கேன். என்ன பேசிஸில் வாங்கியிருக்கேன்? கிரெடிட் பேசிஸில் வாங்கியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் கேஷ் கொடுத்துருக்கேனா? கேஷ் கொடுக்கல. அப்போ கிரெடிட் பேசிஸில் வாங்கியிருக்கேனா? யாருக்கிட்ட வாங்கியிருக்கணும் அவங்கள வந்து கிரெடிட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் வைன்றது யாருமா? பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் கோல்டன் ரூல் பாரு. கிரெடிட் த கிவர். சரியா? சரி, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? டு மிஸ்டர் வை பர்சனல் அக்கௌண்ட் கிரெடிட் த கிவர். ஸோ இது வந்து நம்ம உட்காந்து ஒரு ஜேர்னலுக்கு இப்படி எழுத முடியாது. பட் நாலேஜ் இப்படி தான் இருக்கணும். இது புரியணும் உங்களுக்கு. பேசிக்ஸ் இதுதான். எதனால் டெபிட் பண்ணுறோம், எதனால் கிரெடிட் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியணும். சரி, இது வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். இது என்னது? ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஸோ நெக்ஸ்ட்டு வா, மாடர்ன் அப்ரோச் வா. ஸோ மாடர்ன் அப்ரோச்சில் தான் நம்மளுக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஒரு கான்செப்ட் வருது. மாடர்ன் அப்ரோச்சில் தான் என்ன வருதுமா? அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஒரு கான்செப்ட் வருது. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எம்சிக்யூவில் கேட்குறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஓகேவா? அசட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். கேபிட்டலுக்கு இன்னொரு பேர் வந்து ஓனர்ஸ் ஈக்விட்டி. கேபிட்டலுக்கு இன்னொரு பேர் என்னது? ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஸோ அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். ஓகே.
ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்னா அசட்ஸ் இந்த பக்கம் இருக்கும், லயபிலிட்டிஸ் கேபிட்டல் இருக்கும். அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும், இங்கே டேலி ஆகணும். இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ், இந்த சைடு இருக்குன்னா டெபிட் பேலன்ஸ். இது ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ நார்மலாக பிஎன்எல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த சைடு டெபிட் இருக்கும், இந்த சைடு கிரெடிட் இருக்கும். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படியே உல்ட்டா, இந்த சைடு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், இந்த சைடு டெபிட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். அதாவது அசட் வந்து என்னதுமா, லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். தென் ஸோ மாடர்ன் அப்ரோச்சில் என்னென்னா ட்ராயிங்ஸ், எக்ஸ்பென்சஸ், அசட்ஸ் இதெல்லாம் வந்து என்னது டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? டெபிட் சைடில் என்ன வரும், ட்ராயிங்ஸ், எக்ஸ்பென்சஸ். ஓகே. தென் லயபிலிட்டிஸ், கேபிட்டல், இன்கம் இதெல்லாம் வந்து கிரெடிட் பேலன்ஸ். மேம் டெபிட் பேலன்ஸ் என்னன்னு சொல்கிறீங்க? டெபிட் பேலன்ஸ் இஸ் மோர். அதாவது ஒரு பிஎன்எல்லில் டெபிட் இருக்குது, கிரெடிட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 7,000 இருக்குது. ஸோ டெபிட் சைடு அதிகமாக இருக்கா, கிரெடிட் சைடு அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்? மேம் டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போது இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி பிஎன்எல்லில் இந்த சைடு 10,000 இருக்குது, இந்த சைடு 6,000 இருக்குது. எந்த சைடு அதிகமாக இருக்குது? கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. அப்போது இதை கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லுவோம். சும்மா ஓகேவா, பேசிக் தெரிஞ்சுக்கும். தென் இப்போ டெபிட் பேலன்ஸ்னு ஒன்று சொன்னதை, டெபிட் பேலன்ஸில் டெபிட் எதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீ டெபிட் பண்ணணும். நத்திங் வித் ஆட் மைனஸ். சரியா? அடிஷன் சப்ராக்ஷன் தெரியுமா? தெரியும்ல, அடிஷன் சப்ராக்ஷன் தெரியுமா? சரி, இப்போது 10 இருக்குது, இதோட 5 ஆட் பண்ணோன்னே 5 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுவேன்? 5 இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொன்னால் 5 ஆட் பண்ணுவேன். கரெக்டாக? 5 டிக்ரீஸ்டுன்னா என்ன சொல்லுவேன்? மைனஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பிஎன்எல்ல பாரு, அதே மாதிரி பிஎன்எல்ல பாரு. ஸோ ஆல்ரெடி இங்கே டெபிட் பேலன்ஸ் 10,000 இருக்குது. ஓகேவா? டெபிட் பேலன்ஸ் 10,000 இருக்குது. ஸோ இங்கே சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 3,000 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டெபிட் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்க்ரீசஸ் பை 2,000னா நீ என்ன பண்ணும்? இங்கே ஆட் பண்ணும், டெபிட் பண்ணும். ஓகேவா? ஓகே. இப்போ டெபிட் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ இங்கே நீ வந்து மைனஸ் பண்ணணும்டா. இங்கே எப்படி இங்கே அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி இங்கே மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே நீ மைனஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? சாரி, நீ இங்கே போட்ட அப்படின்னா ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1000 டிக்ரீசஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா நீ கிரெடிட்டில் போட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? உனக்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ எப்படி வந்து பேலன்ஸ்ன்றது போடுவேன்? எப்படி பேலன்ஸ் போடுவேன்? 10,000 ப்ளஸ் 2,000 மைனஸ் 3,000 மைனஸ் 1,000ன்றது போடுவேன். ஸோ இந்த பக்கம் பேலன்ஸ் வருது. அடிஷன் சப்ஸ்கிரிப்ஷன் தான் அது, ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ இங்கே பாரு, கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்கிறேன். கிரெடிட் பேலன்ஸ்னு என்ன சொல்லுவேன்? மேம் கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடில் வந்து 10,000 இருக்குது, டெபிட் சைடில் வந்து சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 4,000 இருக்கும். இப்போ கிரெடிட் இன்க்ரீசஸ் அப்படின்னா ஆட் பண்ணு, கிரெடிட்டில் போய் போடு. கிரெடிட் இன்க்ரீசஸ் பை 2,000 அப்படின்னா இங்கே 2,000 ஆட் பண்ணு. ஓகே. மேம் கிரெடிட் டிக்ரீசஸ் அப்படின்னா இங்கே மைனஸ் பண்ண முடியுமா உன்னால்? பண்ண முடியாது. இது வந்து அடிஷ்னல் சப்ராக்ஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? டெபிட்டில் போடு. புரியுதா? அடிஷன் சப்ஸ்கிரிப்ஷன் தான். நீ ஒன்றுத்துக்கு மைனஸ் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடில் போடணும், ஆட் பண்ணோன்னா அதே சைடில் போடணும். சரி, ஸோ நம்ம வந்து மாடர்ன் அப்ரோச்சில் அசட்ஸு, லயபிலிட்டிஸ், கேபிட்டல், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ இதுதான் வந்து இருக்குது. ஸோ இதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே போகும்? பிஎன்எல்ல போகும். பிஎன்எல்ல என்ன கண்டுபிடிப்போம்? நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். எப்படி கண்டுபிடிப்போம்? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டாக? சரி, அசட்ஸு, லயபிலிட்டிஸ், கேபிட்டல் எங்கே போகும்? பேலன்ஸ் ஷீட்டில் போகும். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன? கமான் ரிப்பீட். அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். இது நீ மனப்பாடமே பண்ண தேவையில்ல. பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கோ. பேலன்ஸ் ஷீட் வர இந்த சைடு என்ன இருக்குது? அசட் இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குது? லயபிலிட்டிஸ், கேபிட்டல் இருக்குது. ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன். சரி,
உனக்கு இந்த இன்க்ரீஸு புரியறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகே. ஓகே. ஸோ ரெவென்யூன்றது டெபிட் பேலன்ஸா, கிரெடிட் பேலன்ஸா? எனக்கு வந்து இன்கம். ஸோ கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? கிரெடிட் பேலன்ஸ். ஸோ ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆட் பண்ணுவேன். எதில ஆட் பண்ணுவேன்? கிரெடிட் சைடில போட்டுப்பேன். ஸோ தட் கிரெடிட். ஸோ ரெவென்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். மைனஸ்னா ஆப்போசிட் எஃபெக்ட். இது கிரெடிட்னா ஆப்போசிட் எஃபெக்ட் எப்படி குடுப்பேன்? டெபிட் பண்ணணும். சிம்பிள். ஓகேவா? கேபிட்டல்ன்றது கிரெடிட் தான். ஸோ இங்க எங்க எப்படி இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்மா, இங்க கேபிட்டல் இருக்குமா, இங்க லயபிலிட்டீஸ் இருக்குமா. நான் என்ன சொன்னேன்? இது கிரெடிட்டு, இது டெபிட்டு. பட் எக்ஸாம்பிள் இப்படி எழுதிறக்கூடாது. பேலன்ஸ் ஷீட் மேல டெபிட் இப்படிலாம் எழுதிறாதீங்க. தயவு செஞ்சு எழுதிறாதீங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்க்காக நான் குடுக்குறேன். ஓகேவா? சரி. கேபிட்டல், கிரெடிட் பேலன்ஸ். ஓகே. ஸோ இதில ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? ஆட் பண்ணணும். எதில ஆட் பண்ணுவேன்? கிரெடிட்லயே ஆட் பண்ணுவேன். இல்ல மேம் டிக்ரீஸ் பண்ணணும்னா ஆப்போசிட் எஃபெக்ட் டெபிட் பண்ணுவேன். அசெட் வந்து டெபிட் பேலன்ஸ். அசெட் வந்து டெபிட் பேலன்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணும்னா டெபிட்லயே டெபிட் சைடு போட்டுப்பேன். ஆட் பண்ணிப்பேன். டெபிட் சைடு. டிக்ரீஸ் பண்ணா ஆப்போசிட் எஃபெக்ட் கிரெடிட் பேலன்ஸ். அவ்வளோதான்டா. ரொம்பலாம் குழப்பிக்காத. புரிஞ்சுக்கோ. நான் குடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் புரிஞ்சுக்கோ போதும். சரி. நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ராஜு. இது வந்து இதுவும் வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. என்னது மேம்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் அக்கவுண்டிங் சைக்கிள். ஸ்டேஜஸ் ஆஃப் அக்கவுண்டிங் சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபையிங் த டிரான்சாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் இந்த அக்கவுண்டிங் சைக்கிள் என்னது? ஐடென்டிஃபை என்ன டிரான்சாக்ஷன் என்னது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். அண்ட் தென் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இந்த புக்ஸ் ஆஃப் என்ட்ரி. ஸோ ரெக்கார்ட் பண்ணும். அது ஜேர்னல் என்ட்ரி போடலாம், இல்லை லெட்ஜர் போடலாம். ஓகேவா? ஸோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும் புக்ஸ் ஆஃப் என்ட்ரியில். சரி, ஜேர்னல் என்ட்ரி போடுறது தான் வந்து ரெக்கார்டிங். அதுக்கப்புறம் வந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணணும். ஸோ ஜேர்னல் போடுறது ரெக்கார்டிங் சொல்லுவோம். அதில் இருக்கிறது அப்படியே தூக்கி கொண்டு போய் போடுறது என்னன்னு சொல்லுவோம்? போஸ்டிங் சொல்லுவோம். போஸ்டிங் எங்கே பண்ணுவோம்? லெட்ஜரில் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸோட அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் போட்டிங்கன்னா டிராஃப்டிங் ஆஃப் அட்ஜஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் வரும். அண்ட் தென் க்ளோசிங் ஆஃப் புக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள் என்னது? ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் இன் ஜேர்னல், போஸ்ட் இட் இன் லெட்ஜர், அண்ட் தென் ட்ரையல் பேலன்ஸ், அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்டட் என்ட்ரிஸ், அட்ஜஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் வரும். க்ளோசிங் த புக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அக்கௌண்டிங் சைக்கிள் என்னதுமா? ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் மேம் ரெக்கார்டிங் இன் ஜேர்னல், அதுக்கப்புறம் போஸ்டிங் இன் லெட்ஜர், அதுக்கப்புறம் ஸோ ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன், ரெக்கார்டட் இன் ஜேர்னல், போஸ்டிங் இன் லெட்ஜர், அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் அன்அட்ஜஸ்டுமா. இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலை. சரி, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியதுக்கப்புறம் அட்ஜஸ்டு ட்ரையல் பேலன்ஸ் வரும். அண்ட் தென் க்ளோசிங் புக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி ஆகிடும். இது என்னது? ஸ்டெப்ஸ் இன் த அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ ஈவெண்ட் டிரான்சாக்ஷனாக என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே. சரி, இப்போது இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு, கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன். ஓகே. ஸோ கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் இதில் என்னென்ன படிக்க போகிறோம்னா மேம், எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னு படிக்க போகிறோம், ரெசிப்ட்னா என்னென்னு படிக்க போகிறோம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்.
சரி. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்போ ஒரு டிரான்சாக்ஷன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்போ சொல்லுவோம்னா, ஸோ நீ பண்ணக்கூடிய செலவு உனக்கு வந்து மோர் தேன் 1 அக்கவுண்டிங் பீரியட் பெனிஃபிட் குடுக்குது. 1 அக்கவுண்டிங் பீரியட்னா யூசுவலா என்னது? 1 இயர். ஸோ 1 இயர்க்கு மேல உனக்கு பெனிஃபிட் குடுக்குது. அது என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸாம்பிள், மேம் பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி. ஸோ மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நான் டெய்லி மேனுஃபேக்சர் பண்ணுவேன். மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து நான் சேல் பண்ணுவேன். சேல் பண்ணதுனால எனக்கு இன்கம் வருது. ஸோ மெஷினரியோட லைஃப் வந்து 1 இயராமா? இல்ல. மோர் தேன் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ். ஸோ அந்த மெஷினரியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? இன்கம்ன்றது ஜென்ரேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு இதில வந்து ஒரு பெனிஃபிட் வருது. கன்செஷன் ஆஃப் பில்டிங். ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதும் எனக்கு வந்து மோர் தேன் 1 அக்கவுண்டிங் பீரியட் பெனிஃபிட் கிடைக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் வெப்சைட். இதுலேருந்து எனக்கு இன்கம் வரும். நெக்ஸ்ட்டுமா? சரி. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து உன்னால வந்து P&Lல டெபிட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா, அசெட்டோட ஆட் பண்ணணும். அசெட்டோட ஆட் பண்ணா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? அசெட்ன்றது எங்க இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் ட்ரீட்மெண்ட். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட ட்ரீட்மெண்ட். சரி, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா சரி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல மெயினா ஒரு டெர்ம் ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து நான் ரெக்கரிங் இன் நேச்சர். கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர்ன்றது நான் ரெக்கரிங். அதாவது அடிக்கடி பண்ண மாட்டேன். ஸோ மெஷினரி வந்து டெய்லியா வாங்கிட்டு இருப்ப. பில்டிங்ன்றது டெய்லியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்ப. கிடையாது. வெப்சைட்ன்றது வாரத்துக்கு ஒரு வெப்சைட்டா பண்ணுவ? கிடையாது. ஒரு வாட்டி தான் பண்ணுவேன். அது நான் ரெக்கரிங். திரும்ப திரும்பவும் நடக்காது. அது ஒரு வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோ. தென் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா இது வந்து ரெக்கரிங் இன் நேச்சர்மா. அதாவது உன்னால அந்த ஒரு அக்கவுண்டிங் பீரியடுக்கு மட்டும் தான் பெனிஃபிட் அரேஞ்ச் பண்ண முடியும். ஒரு அக்கவுண்டிங் பீரியடுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி அத கூட்ஸா மாத்தி நான் செல் பண்ணுவேன். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். நான் இதுமாரி ரா மெட்டீரியலே பர்ச்சேஸ் பண்ண முடியாதா? பண்ணணுமே! இது ஒரு வாரத்துக்கு ஓகே. அடுத்த வாரத்துக்கு திருப்பி ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த வாரத்துக்கு திருப்பி ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னது? ரெக்கரிங் இன் நேச்சர். இது என்னது? ரெக்கார்டிங் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இது வந்து ரெக்கரிங் இன் நேச்சர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அக்கவுண்டிங் பீரியடுக்கு மட்டும் தான் உன்னால என்ஜாய் பண்ண முடியும். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃபார் சேல், லைக் சேலரி, வேஜ், ரென்ட், டிப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து பண்ணிட்டே இருக்கணும் நீ. ஓகே. அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் இது என்ன பண்ணலாம்? P&Lல டெபிட் பண்ணலாம். என்னத்த? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர. தென் ஸோ டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க பாரு. நான் ரெக்கரிங், ரெக்கரிங். ஓகேவா? தென் ரிஃப்ளெக்டட் இன் பேலன்ஸ் ஷீட். இது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் P&L. சரி. இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம், இல்ல ஆஃப்டர் இருக்கலாம். ஆனா இது வந்து ஆல்வேஸ் ஆஃப்டர் த கமென்ஸ்மென்ட் ஆஃப் பிசினஸ். ஸோ இட் டெண்ட்ஸ் டூ இன்கிரீஸ் த ஏர்னிங் கெப்பாசிட்டி. சரி. இது என்ன மேம்? ஏர்னிங் கெப்பாசிட்டிக்கு மீனிங் சொல்றேன் பாரு. ஸோ ஒரு மெஷின் இருக்கு. ஸோ இந்த மெஷின் ரன் ஆகுறது இந்த மெஷினோட எக்ஸ்பெண்டிச்சர் நான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு சொல்ட்டேன். இந்த மெஷினோட எக்ஸ்பெண்டிச்சர் நான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்ட்டேன். ஸோ இந்த மெஷின் ரன் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு இன்ஜின் தேவைமா? ஸோ இன்ஜினோட லைஃப் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஸோ இப்போ இன்ஜின நான் வந்து ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இன்ஜின ரீப்ளேஸ் பண்றதுனால, இப்போ இதுக்கு ஒரு செலவாகுது. இதுக்கு ஒரு செலவாகுது. ஸோ இப்போ இன்ஜின ரீப்ளேஸ் பண்றதுனால, ஸோ இந்த மெஷின யூஸ் பண்ணி நான் ஒரு 10 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்போ நான் இன்னும் நெறைய பெரிய இன்ஜினா வந்து ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ எனக்கு 12 யூனிட் ஜெனரேட் பண்ணுது அப்படின்னா, உன்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. 10 யூனிட்ஸ்ல நீ ரூ. 1,00,000 சம்பாரிப்பேன்னா, 12 யூனிட்ஸ்ல 1.5 லேக் சம்பாதிக்கிற. ஸோ உன்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா, அப்போ இன்ஜின் வாங்குறதும் நீ என்னன்னு சொல்லலாம்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இன்க்ரீஸஸ் த ஏர்னிங் கெப்பாசிட்டி. ஸோ இட் ஹெல்ப்ஸ் த கேரியிங் ஆன் த ஆக்டிவிட்டீஸ் இன் த கரண்ட் அக்கவுண்டிங் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள், மெஷினரியில ஒரு சின்ன ரிப்பேரு. ஸோ அந்த ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் பண்றேன். அதனால இந்த ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உன்னால இந்த ஆர்டர வந்து கம்ப்ளீட் பண்ணி கூட்ஸ செல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரிப்பேர்ன்றது அடிக்கடி ஆகும். ஸோ இதில சில பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணிக்கோ. இன்கர் ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் அக்வயரிங் லாங் டெர்ம் அசெட்ஸ். ஓகே.
ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இன்கர்ட் பிஃபோர் த கமன்ஸ்மெண்ட்டு, லீகல் சார்ஜஸ், இதுவும் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்ணலாம். டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நிறைய பேருக்கு நம்ம ரெவன்யூ தெரியும். வாட் இஸ் மீன் பை திஸ் டிஃபர்ட் ரெவன்யூனா, ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் பெனிஃபிட் கொடுக்குற எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம என்ன சொல்லுவோம் மேம்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். ஸோ மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் பெனிஃபிட் கொடுக்குற எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு சொல்லுவோமா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். பட் ஆனால் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது எனக்கு இன்கம் வருமா வராதான்ட்டு, பெனிஃபிட் வருமா வராதான்றது கன்ஃபார்மாக கேரண்டியாக என்னால் சொல்ல முடியாது. அந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேன்னா டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவேன். ஸோ எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நான் வந்து ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வரேன்டா, நான் வந்து ஒரு சோப் கொண்டு வரேன். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் எம்ஜே சோப்ஸ் அப்படின்னு நான் கொண்டு வரேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ஆக்டர், ஸோ எனக்கு பிடிச்ச ஆக்டர் சிவகார்த்திகேயன் சாரை வந்து அட்வர்டைஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ அவரும் வந்து எனக்காக அட்வர்டைஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெக்கரிங் இன் நேச்சராக கிடையாது, நான் ரெக்கரிங் இன் நேச்சர். இது வந்து உனக்கு மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பெனிஃபிட்டாக எஸ் பெனிஃபிட் தான். பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவங்க வாங்குவாங்களா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுல்ல. அது உங்கள் கையில் இருக்கா? கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் சார் வந்து இந்த சோப்பை விற்றா எல்லோரும் வாங்கிடுவாங்க அப்படின்னு கேரண்டி உன்னால் தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா தர முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஸோ டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லுவோம்னா, த எக்ஸ்பென்ஸ் போர்ஷன் இஸ் ரெக்கார்டட் டெபிட் சைட் ஆஃப் த இன்கம் ஸ்டேட்மெண்ட் while the unwritten off portion appears as asset in the balance sheet. ஸோ நான் இதுவும் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை மாதிரி பிஎன்எல்ல டெபிட் பண்ணிட்டே வருவேன். ஸோ பிஎன்எல்ல டெபிட் பண்ணாத போர்ஷன்ஸ் நான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போவேன். அவ்வளோதான் டெஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ரெசிப்ட். நெக்ஸ்ட் என்னது? கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ரெசிப்ட். கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ரெசிப்ட்னா ரெசிப்ட்ன்றது இன்கம். ஓகேவா? ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்னா லைக் வந்து எனக்கு அதோட யூஷுவல் இன்கம் கிடையாது. அதே மாதிரி அதே டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் ரெக்கரிங் கிடையாது. எனக்கு வந்து யூஷுவலாக வரக்கூடிய இன்கம் கிடையாது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து மெஷினரியை சோல்வ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு டெய்லி வருமா? டெய்லி நான் மெஷினரி சோல்வ் பண்ணுறேன்னா என்னோடய பிஸ்னஸ் என்ன மெஷினரி விற்கிறதா? கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் மெஷினரி விற்கிறேன், லம்ப் அமௌண்ட் எனக்கு வருது. ஸோ இது பேர் என்னது? கேபிட்டல் ரெசிப்ட். ஓகேவா? கேபிட்டல் ரெசிப்ட். ஸோ இது வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, அதர் தேன் த ரெகுலர் ஆப்ரேஷன். ஓகே. Such receipt is credited to the respective account of capital nature and gets reflected in the balance sheet. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா கிரெடிட் டு த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ மெஷினரி சோல்வ் பண்ணால் மெஷினரியில் போய் கிரெடிட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெவன்யூ ரெசிப்ட்னா ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நான் கூட்ஸை விற்கிறேன்றது ஆர்டினரி கோர்ஸ். கூட்ஸை விற்கிறதுனால எனக்கு அமௌண்ட் வருது, அது வந்து ரெவன்யூ. ரெவன்யூ என்ன பண்ணணும்? பிஎன்எல்ல கிரெடிட் பண்ணணும். தென் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டு அதே மாதிரி தான் வந்து இது நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் லைக் வந்து என்னோடய பிஸ்னஸ்க்காக பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து நான் ரெக்கரிங். சேம் நான் ரெக்கரிங். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஃபிட் ப்ரியார் டு இன்கார்பரேஷன். அதாவது நான் கம்பெனியை ஆரம்பிக்கவே முடியல, அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு, அது நான் எப்படி ட்ரீட் பண்ணுறது? கேபிட்டல் ப்ராஃபிட்டாக ட்ரீட் பண்ணிக்கோ. ப்ரீமியம் ரிசீவ்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ஷேரோட வேல்யூ 10 ரூபீஸ்னால் நான் 12 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 2 ரூபீஸ்ன்றது எனக்கு ப்ராஃபிட். ஸோ இதை நான் எங்கே போடுவேன்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் போடுவேன். ஓகேவா? ஸோ இது கேபிட்டலைஸ். ஓகே. ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ ரெகுலர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நார்மலாக வந்து இப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், ஸோ இதுலேருந்து எனக்கு இது ப்ராஃபிட் வருது அப்படின்னா அது ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் பிஎன்எல்ல கிரெடிட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் லாஸஸ். கேபிட்டல் லாஸ்ன்றது எனக்கு நான் ரெக்கரிங் கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கோர்ஸ் ஆஃபீஸ் ஆப்ரேஷனும் கிடையாது. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எய்தர் சார்ஜ் அகெயின்ஸ்ட் த டெபிட் சைட் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரிஃப்ளெக்டட் இன் த பேலன்ஸ் ஷீட். சரி, ஓகே, எது வேணால் பண்ணலாம். ரெவன்யூ லாஸ்னால் வந்து நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் எனக்கு ரெவன்யூ லாஸ் ஆகிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவுண்ட் அலோட் டு கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து எனக்கு இன்கம் வரணுன்றதுக்காக நான் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணேன். பட் நியாயமாக எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணதுனால கம்மியாக வந்திருக்கு. ஸோ அது வந்து லாஸ். அது என்ன பண்ணலாம்? பிஎன்எல்ல போட்டுக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இந்த கொஷின்ஸ் நான் சொல்கிறேன். நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன், அது மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். சரி மேம். ஸோ
7,500 spent on machinery purchased and installed. ஸோ இது வந்து என்னது? கேரேஜ் ஆஃப் 7,500 spent on machinery. மேம் மெஷினரின்றது கேபிட்டல் அசட்டா ரெவன்யூவா? மேம் கேபிட்டல் அசட். ஸோ கேபிட்டல் அசட்டை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணும்போது வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே நான் கேபிட்டல் அசட்டில் தான் ஆட் பண்ணும். அப்போ இது என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவேன். சரி, ஹெவி அட்வர்டைஸிங் காஸ்ட் என்னதுமா? டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எனக்கு வந்து கன்ஃபார்மாக பெனிஃபிட் வருமானு தெரியாது, அதனால் நான் என்னென்னு ட்ரீட் பண்ணிக்கிறேன்? டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்ணிக்கிறேன். 200 பெய்ட் ஃபார் சர்வீசிங் த கம்பெனி வெஹிக்கல் இன்க்ளூடிங் 50 பெய்ட் ஃபார் சேஞ்சிங் த ஆயில். ஓகே, 200ன்றது சர்வீஸ் பண்ணுறதுக்கு, 50ன்றது என்னது? சேஞ்சிங் த ஆயில். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாகவே நம்ம பண்ணுறதுமா. ஸோ இது என்னது? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேஸ்மெண்ட். ஸோ பேஸ்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். எவ்வளோ ஆச்சு? 1,95,000. அதை ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ். ஸோ இது வந்து ஒரு வாட்டி தான் கட்ட போகிறேன். இது வந்து நான் ரெக்கரிங் நேச்சர். ஃப்யூச்சரில் உனக்கு என்ன ஆகும்? இந்த பேஸ்மெண்ட்னால உனக்கு வந்து பேஸ்மெண்ட் போட்டால் தான் உன்னால் ஃபேக்ட்ரியே வந்து கட்ட முடியும். ஃபேக்ட்ரி கட்டினா தான் மேனுஃபேக்சரிங் நடக்கும். ஸோ தட் வந்து இது மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் பெனிஃபிட் தருது. அண்ட் நான் ரெக்கரிங் நேச்சர். என்னதுமா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? சரி, ஸோ வந்து பேசிக்ஸ் ஓரளவுக்கு ஒரு 70% நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஜேர்னல், லெட்ஜர், சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்துட்டோன்னா ஃபண்டமெண்டல்ஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், பட் ஸ்டில் யூ ட்ரை. தேங்க்யூம்மா. பாய் பாய்.